வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேட் அண்ட் ஐஎஸ் கொஸ்டின் வந்து கண்டக்ஷன் த்ரூ பிளேன் அண்ட் காம்போசிட் வால் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கான தியரி போர்ஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டாபிக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட் 2005 கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டன்டா இருக்குது. டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் டின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோ டி பை டோ டி இஸ் ப்ரொபோஷனல் சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஒன் டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியர் ஆனது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஹீட் ஜென்ரேஷன் கிடையாது. ஸோ அப்போ இந்த டைம் விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் டைம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது டோ டி பை டோ டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறது கேட் 2008ல இருந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இமேஜ் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். அதுல வந்து 6 ஃபேஸ்ல 5 ஃபேஸஸ் வந்து இன்ஸ்டேட்டா இருக்கு. ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஆம்பியன்ட்டோட இன்டராக்ட் பண்ணுது. அதுக்கான கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 வாட் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் சொல்லிட்டாங்க. இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. யூனிஃபார்ம் ஹீட் ஜென்ரேஷன் இருக்குது. அதோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100 வாட் per மீட்டர் கியூப். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அசீமிங் த பிக்யூஆர்எஸ் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ இந்த பிக்யூஆர்எஸ், ஸோ இந்த பிக்யூஆர்எஸ் இந்த ஃபேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஆம்பியன்டோட இன்டராக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஹச் வேல்யூ அவங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. ஹச் வேல்யூ ஈக்குவல் டு 10 வாட் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இவங்க என்ன கேட்கறாங்க, அங்க அந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி தான் பிக்யூஆர்எஸ் அந்த சர்ஃபேஸோடைய ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் தான் கேட்கறாங்க. ஸோ ஹீட் ஜென்ரேஷன் பார்த்தோம்னா 100 வாட் per மீட்டர் கியூப். ஸோ இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் எடுத்தோம்னா ஸோ ஹீட் ஜென்ரேஷன் இன்ட்டு வால்யூம். ஸோ வால்யூம் எங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2. ஸோ இந்த வால்யூம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 100 இன்ட்டு 400 வாட். ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ Q ஈக்குவல் டு HA TS மைனஸ் T இன்ஃபினிட்டி. ஸோ T இன்ஃபினிட்டி ஆல்ரெடி அவங்க கொஸ்டின் கிளியரா கொடுத்துருக்காங்க. T இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 30 டிகிரி செல்சியஸ். ஸோ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஆன்சர் கிடைச்சிடும். 400 H ஈக்குவல் டு 10. ஏரியா இங்க எக்ஸ்போஸ் ஆன ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 2 இன்டூ 2, ஸோ 4. TS தான் நம்மளுக்கு வேணும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 30 டிகிரி செல்சியஸ். ஸோ டிவைட் பண்ணோம்னா TS ஈக்குவல் டு 400, so 10 plus 30, so 40 degree Celsius. ஸோ இதுக்கான ஆன்சர் டி. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 90% ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளானது. இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட் 2009 கேட்டிருக்காங்க. கன்சிடர் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் அக்ராஸ் திக்னஸ் இன் பிளேன் காம்போசிட் வால். ஸோ இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. HI கொடுத்துருக்காங்க, இன்சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் கொடுத்துருக்காங்க. இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ், அவுட் சைட்ல -2 டிகிரி செல்சியஸ். தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 20 வாட் per மீட்டர் கெல்வின், செகண்ட் லேயர் 50 வாட் per மீட்டர் கெல்வின். ஸோ L1 உடைய வேல்யூ 0.3 மீட்டர்ஸ், L2 வந்து 0.15 மீட்டர். ஸோ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்கறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும். இதை எப்படி கால்குலேட் பண்ற, சப்போஸ் வால் டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா டேரக்டா நீங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணலாம். நீங்க வந்து வால் டெம்பரேச்சர் கொடுக்கல, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இன்சைட் அண்ட் அவுட் சைட் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கால்குலேட் பண்ணலாம். இங்க ஏரியா கொடுக்கல, ஸோ Q by A எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் இதுக்கு எடுத்துட்டோம்னா ஸோ T இன்ஃபினிட்டி இன்சைட்ல இருக்கிறது மைனஸ் அவுட் சைட். ஸோ இதுல இருந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, கன்வெக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 1/HA வரும். நம்ம A வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ 1/H இன்சைட்ல. அதுக்கப்புறம் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வரும் L1/K1. செகண்ட் என்ன வரும், L2/K2. எகைன் வந்துட்டு கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 1/H அவுட். ஸோ இது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு கிவன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணா போதும். 20 minus -2 1/20 0.3 divided by 20 0.15 divided by 50 1/50. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 250 வாட் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 250 வாட் per மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் Q by A ஈக்குவல் டு, ஸோ இந்த ரீஜனுக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன் பண்ணும்போது T இன்ஃபினிட்டி மைனஸ் ஆஃப் T இன்டர்மீடியட், நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். ரெண்டாவது கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் வந்து கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1/HI L1/K1. ஸோ இதுல வந்து நோன் வேல்யூன்னு பார்த்தோம்னா Q by A தெரியும், T இன்ஃபினிட்டி தெரியும், 1/HI தெரியும், இது எல்லாமே தெரியும். ஸோ அன்னோன் வேல்யூங்கிறது T இன்டர்மீடியட் தான். ஸோ இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3.75 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து வித்தின் 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ்ல வந்து
உங்களால இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட் 2006 வந்து பார்க்கலாம். இன்னைக்கு காம்போசிட் ஸ்லாப்ல இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் 2 இன்ச் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன்ல விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியில. இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆவரேஜ் ஆஃப் த 2 இன்ச்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப டி இன்டர்ஃபேஸ் T1 பிளஸ் T2/2 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன்ல ஸோ இந்த லேயருக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்லாப் 1 ஈக்குவல் டு Q ஸ்லாப். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணாமே நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்ட் ரிலேஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுனா Q ஈக்குவல் டு KA dt/dx. ஸோ இங்க K1 ஏரியா T1 minus T intermediate. So T1/T2/2 2B equal to K2 area T1 plus T2 divided by 2 minus of T2 divided by B. So இது நம்ம BB கேன்சல் பண்ணிடலாம், ஏரியா கேன்சல் பண்ணிடலாம். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதுனா இருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா K into T1 minus T2 2K2 இதுவும் T1 minus T2. ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியுது K1 equal to twice a K2. ஸோ ஆன்சர் இஸ் D. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட் 2005 இருந்து பார்க்கலாம். ஹீட் ஃப்ளோ த்ரூ த காம்போசிட் ஸ்லாப்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெப்த் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மல் கண்ட்ரி இந்த இமேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷனுக்கு பேரல் கனெக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நான் R1 ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து R2 இது வந்து R3. ஸோ ஃபர்ஸ்ட் R1 ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிளியரா தெரியும் L1/K1 divided by ஏரியா. L1 வந்து 0.5, K1 வந்துட்டு 0.02, ஏரியா வந்துட்டு ஸோ டோட்டலாக 1 இன்ட்டு இந்த சைடு நம்ம 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 வந்துடும். சரி சேம் திங் நீங்கள் R2 கால்குலேட் பண்ணும்போது ஸோ L2 வந்து பார்க்கும்போது L2/K2 இன்ட்டு A. ஸோ L2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.25, K2 வந்து 0.1, ஏரியா வந்து 0.5 into 1, so 0.5. சேம் வே R3, L3 K3/A3. ஸோ L3 இங்கே 0.25, தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.04, ஏரியா 0.5. ஓகே, இந்த R1 R2 R3 என்ன நம்மளுக்கு கிளியரா இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ ஏரியா வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏரியா வந்து இந்த ஏரியா எடுத்துக்கணும். இந்த இங்கே வரும்போது ஏரியா இப்படி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 மீட்டர் வச்சுக்கலாம், 0.5 into 1 வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து R1க்கு வரும்போது 1 மீட்டர் into 1 மீட்டர்னு வரும். இங்கே வரும்போது 0.5 into ஸோ R2 R3க்கு நீங்கள் அதே மாதிரி 0.5 போடணும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கனெக்ஷன்ஸ்க்கு ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R23. R23 ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷனாக இருக்கு. ஸோ 1/R23 ஈக்குவல் டு 1/R2 பிளஸ் 1/R3. இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ R23 ஈக்குவல் டு R2 R3 plus R2 plus R3. ஸோ இப்போ இதை வந்து நம்மளுக்கு தெரியும் R2 R3 எல்லாமே இங்கே கால்குலேட் பண்ணி இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் இந்த கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ R1 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா R1 ஈக்குவல் டு 25 Kelvin per watt. ஸோ நீங்கள் R2 கால்குலேட் பண்ணீங்கன்னா 5 Kelvin per watt. R3 வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா 12.5 Kelvin per watt. இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 28.6 Kelvin per watt. ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கேட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் அலௌடுங்கனால கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் கேட்பாங்க. பட் ஐஎஸ்ல இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்போ ஐஎஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஐஎஸ் 2006 and 7 வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா திக்னஸ் வந்து 0.6 மீட்டர் இருக்குது, ஏரியா 1.5 மீட்டர் ஸ்கொயர், தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.4 கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து ரெண்டு சைடுமே 800 டிகிரி செல்சியஸ் இருக்காங்க. இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த கொஸ்டின்ல தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. பட் இந்த டேட்டா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் L/KA. இதை நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா போதும். L/KA உங்களுக்கு L தெரியும் 0.6, K 0.4, 1.5. ஸோ 1 Kelvin per watt. ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. லென்த்தியான ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. ஃபார்முலைஸ் பண்ணி டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண தெரியும். ஏன்னா கால்குலேட்டர் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐஎஸ் 2008 கேட்டிருக்காங்க. காம்போசிட் வால் ஃபர்னஸ் ஹஸ் 2 லேயர் ஆஃப் ஈக்குவல் திக்னஸ் சொல்லியிருக்காங்க. தெர்மல் கண்டக்ட் வந்து 3/2 சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டெம்பரேச்சர் ட்ராப்? இட் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 2/3. எல்லாருக்கும் புரியணுங்க இருக்கனால ஹீட் கண்டக்ஷன் Fourier ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ K1 ஏரியா டெல்டா T1 by thickness x1 equal to K2 area delta T2 x2 equal thickness சொல்லிட்டாங்க. ஸோ x1 x2 கேன்சல், ஏரியா கேன்சல். ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க? இது வந்து 3, இது 2. அப்போ உங்களுக்கு ரேஷியோ எப்படி இருக்கும்? டெல்டா T1 by டெல்டா T2 2:3. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகே, டெம்பரேச்சரும் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன மாதிரி ரிலேஷன் இருக்கணும்னு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐஎஸ் 1994 வந்து பார்க்கலாம். டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்லாப்ல வந்து T equal to 3x² plus 3x plus 16 கொடுத்துட்டாங்க. வேற x equal to in சென்டிமீட்டர், T is equal to Kelvin சொல்லி கொடுத்துட்டாங்க. The rate of change of temperature with time தான் கேட்கறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம 1 dimensional அந்த ஹீட் ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரிவேட் பண்ணிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். dou square d by dou x square plus internal heat generation divided by thermal conductivity equal to 1/r
ஆல்ஃபா டோட்டி பை டோட்டி. ஸோ இங்கே எங்கள் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு டோட்டி பை டோட்டி தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் இல்லை. ஸோ இந்த டைம் நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். ஸோ டோட்டி பை டோட்டி தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டி பை டோட்டி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நம்மளுக்கு டி கொடுத்துருக்காங்க. டி வேல்யூ ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 16. ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டோட்டி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 3. எகைன் இன்னொரு தடவை ஃபர்தராக பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் 6. ஆல்ஃபா வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0.003. ஸோ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 6. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் டி தான். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் IES 2007 பார்க்கலாம். ஏ காம்போசைட் வால் 3 லேயர் கொடுத்துருக்காங்க. 0.3 மீட்டர், 0.2 மீட்டர், 0.1 மீட்டர் திக்னஸ் இருக்குது. தெர்மல் கண்டக்டிவிட்டி கரஸ்பாண்டிங்காக 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர். இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு 3 லேயர் இருக்கும்போது காம்போசைட் ப்ராப்ளம் டைம் ஆகும், கன்சியூம் ஆகும் அப்படின்னு பார்ப்பீங்க. பட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபார்மில் ஜஸ்ட் எல்லாருக்கும் புரியுங்க ஃபார்மில் எழுதுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஸ்டெப்பில் டேரெக்டாக இது வந்து ஆன்சர் போட்டலாம். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. IES பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கால்குலேட்டர் இல்லாதனால வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி டேட்டா எல்லாமே இருக்கும். நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு ஓகே இது டைம் ஆகும், லென்த்தியான ப்ராப்ளம் நினச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஜஸ்ட் 10 செகண்டில் நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸோட இதே இருக்கும். பட் டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் கேட்குறாங்க. ஸோ Q ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு தெரியும் T1 பை T2 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லேயர் இருக்குது. ஸோ L1 K1 பை A, L2 K2 பை A, L3 K3 பை A. ஸோ 3 லேயருக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே எழுதியாச்சு. T1 T2 கொடுத்துருக்காங்க. ஸோ T1 T2 நீங்கள் பண்ணோம்னா 1840 மைனஸ் ஆஃப் 340. ஸோ L1 எடுத்துட்டோம்னா 0.3, தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.6, ஏரியா வந்து 1, நான் அதை விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் திக்னஸ் வந்து 0.2, அதுக்கான தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.4, அதுக்கு அடுத்தது 0.1, ஸோ அதுக்கானது 0.1. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது 1500. ஸோ 0.5, 0.5 ப்ளஸ் 1. ஸோ 1500 டிவைட் பை 2 போட்டோம்னா 750 வாட். ஆன்சர் டி. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம வந்து கொஸ்டின் டேட்டா பார்க்கும்போது லென்த்தியான ப்ராப்ளம் ஆகும், அதிகமாக கன்சியூம் ஆகும்னு சொல்லி நினைப்போம். பட் IES பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்தால் ஜஸ்ட் 10 செகண்ட் இதை வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் IES இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. 1992 கேட்டிருக்காங்க, 93, 97, 2000 கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. 2010லையும் 2009லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட வேர்டிங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க. மற்றபடி 3 கொஸ்டினுமே ஒரே கொஸ்டின்ஸ் தான். பீப்புள் வந்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ல யூஸ்வலாக நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து K1, K2, ஸோ இது L1, L2, L1, L2 ஈக்குவல் டு L. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, K ஈக்குவலன் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வரும்போது இந்த K ஈக்குவலன் வரும்போது லென்த் வந்து 2L வரும் இங்கே வரும்போது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் வந்து இங்கே Lன்னு போட்டுருவாங்க K ஈக்குவலன் கால்குலேட் பண்ணும்போது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா L1 பை K1A ப்ளஸ் L2 by K2A equal to 2L K equivalent by A. ஸோ ஏரியா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ LL வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ K equivalent equal to 2K1 into K2 divided by K1 K2. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 2 லேயராக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு லேயர் ஆக்கும்போது அதோட ஈக்குவல் தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ 2 லேயர் நீங்கள் ஒரு லேயர் ஆக்கும்போது திக்னஸ் ஆப்வியஸ்ல எனக்கு எல்லாம் இருக்காது, 2L இருக்கும். உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும் தான் ஈக்குவல் தெர்மல் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்றீங்க. ஸோ ஆன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கன்சிடர் பண்ணாமல் போட்டுருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2K1 into K2 divided by K1 plus K2. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அண்ட் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.